வணக்கம் அன்பு நேயர்களே. இந்த அற்புதமான நேரலைக்கு வரக்கூடிய அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் வணக்கங்கள் மற்றும் வாழ்த்துக்கள். தொடர்ந்து நம்ம பார்த்துட்டு இருக்கிற எல்லா பதிவுகளுமே உங்கள் வாழ்க்கையில் நல்ல ஒரு மாற்றத்தையும் முன்னேற்றத்தையும் கொண்டு வந்து கொடுத்துட்டு இருக்குதுன்றதை நினைக்கும் போது எனக்கு ரொம்பவே சந்தோஷம், ரொம்பவே மகிழ்ச்சி. அந்த வகையில் இந்த பதிவு மகர ராசிக்காரர்களுக்கான ஒரு அற்புதமான பதிவுங்க ஐயா. ஐயா, நம்ம கொடுக்கக்கூடிய எல்லா பதிவுகளுமே கண்டிப்பாக உங்களுடைய அந்த வாழ்க்கைக்கான முறைகளில் நீங்கள் இம்ப்ளிமெண்ட் பண்ணும்போது அதற்கான ரிசல்ட்டை நீங்கள் கண்டிப்பாக பார்க்கலாம். ஏன்னா நல்லதே ஈர்க்கக்கூடிய மனிதனாக நீங்கள் மாறுறதா இங்கே ரொம்ப ரொம்ப முக்கியம். எப்படி நம்ம பதிவுகள் பார்த்தவர்கள் மனதிலெல்லாம் இன்றைக்கி நல்ல மாற்றத்தை உருவாக்குச்சோ அதே போல் தான் நம்ம நம்பிக்கையோடு கொடுத்தோம். மூலிகை சாம்பிராணி இன்றைக்கி எல்லாருடைய வீடுகளிலுமே இருக்குது. ஐயா, இப்போ பொங்கல் முன்னிட்டு நிறைய பேர் ஆர்டர் பண்ணிட்டீங்க. ஆர்டர் பண்ணவங்க எல்லாத்தையுமே கண்டிப்பாக வந்து சேர்ந்துடும். அதே போல் சில ஆன்மீக பொருட்கள், இந்த பிரமிடு, ருத்ராட்சம், கோமதி சக்கரம், மகாலட்சுமி சோழி, சிவப்பு குண்டின்மணி, மகாமேரு, முத்துக்கள் இவை எல்லாம் ஒரே பிரமிடில் அடங்கி சக்தி வாய்ந்த பிரமிடாக இதை நம்ம குறைவான விலைக்கு தரோம். அதே போல் கருங்காலி மாலை, கருங்காலி பிரேஸ்லெட்டு, வெட்டிவேர் மாலை இது எல்லாமே கொடுக்குறோம். வேணும்னு நினைக்கிறவங்க எல்லாருமே இந்த நம்பருக்கு மெசேஜ் பண்ணி 9345397996 நம்பருக்கு மெசேஜ் பண்ணி உங்கள் ஆர்டர் கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. சரிங்க, இப்போ நம்ம மகர ராசிக்காரர்களுக்கான விஷயத்தை பார்ப்போம். மகர ராசிக்காரர்களை பொறுத்தளவுக்கு இந்த பொங்கல் திருநாளில் நீங்கள் 2 விஷயங்களை கண்டிப்பாக மறக்காமல் பண்ணணும். இதுக்கு முந்தைய பதிவில் சிம்ம ராசிக்காரர்களுக்கு போட்டிருந்தோம், பார்க்காதவங்க பாருங்கள். இது மகர ராசிக்காரர்களுக்கான பதிவு. இந்த மகர ராசிக்காரர்களை பொறுத்தளவுக்கு ஏற்கனவே இவர்கள் பற்றிய எல்லா தகவல்களும் நம்ம விலாவரியாக பல பதிவுகளில் பார்த்துட்டோம். எப்படிப்பட்டவர்கள், எந்த மாதிரி குணம் கொண்டவர்கள், எந்த மாதிரி சிந்தனையில் இருப்பாங்க, கிரகங்கள் இப்போ அவர்களுக்கு கொடுக்கக்கூடிய பலன்கள் என்ன அப்படின்றது எல்லாமே பார்த்துருந்தோம். சனி பகவானுடைய தாக்கத்துலேருந்து வெளியே வந்துட்டோம், 7.5 சனிலாம் முடிஞ்சிருச்சுப்பா அப்படின்ற வார்த்தையாக வந்தாலும் இன்னும் ரியல் லைஃப்பில் அதற்கான தாக்கத்துலேருந்து இன்னுமே வெளியே வரல. இன்னுமே மனதளவில் போராட்டங்களும், மனதளவில் மைண்ட் டிப்ரெஷன், மன அழுத்தங்களும், வேலையில் நினச்ச அளவுக்கு வருமானம் இல்லை, பணவரவு அந்தளவுக்கு இல்லை, இந்த பக்கம் பணம் வருதோ இல்லையோ இந்த பக்கம் செலவு ரெடியாக நிற்கிது, வீடுகளில் எப்போ பார்த்தாலும் ஏதோ ஒரு வாக்குவாதங்கள், சண்டைகள், கடன் பிரச்சனைகள், இவை அனைத்தையும் பார்த்து கொண்டிருக்கும் மகர ராசிக்காரர்களுக்கு நான் பல பதிவுகளில் சொல்லியிருக்கேன். விழுந்தவன் நிச்சயம் ஒரு நாள் எழுந்து நின்றே ஆக வேண்டும். அதற்கான முயற்சி அந்த மனிதன் எடுத்தே ஆக வேண்டும். அப்போ மகர ராசிக்காரர்களுக்கு இது மீண்டும் எழுந்து நிற்கக்கூடிய காலகட்டம். திரும்ப உங்கள் லைஃப்பில் நடந்த தவறுகளை எல்லாம் சரி செய்து கொள்ளக்கூடிய நேரம். நீங்கள் கூட தெரிஞ்சோ தெரியாமலோ சில தவறுகளை செஞ்சுருக்கலாம். ஆனால் இப்போ கடவுள் கொடுக்குற இன்னொரு வாய்ப்பு. இப்போ நீங்கள் இதை சரி செய்து கொள்ள வேண்டிய நேரம். மகர ராசிக்காரர்களுடைய வாழ்க்கைக்கான முதலீடு என்னன்றதை நான் பல பதிவுகளில் சொல்லிட்டேன். உங்கள் லைஃப்பில் இதுவரைக்கும் நடந்த அந்த அனுபவங்கள் தான் இனி உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் நல்ல எதிர்காலத்தை அடைவதற்கான முதலீடு. ஏன்னா உங்களுக்கு எல்லா அனுபவமும் இந்நேரம் கிடச்சிருக்கும். கிட்டத்தட்ட 30-40 27லேருந்து 45 வயசுக்குள்ளே இருக்கக்கூடிய மகர ராசிக்காரங்க இப்போது கடந்த அந்த சனி பகவானுடைய 7.5 சனியில் எல்லாமே பார்த்தாச்சு. இப்போ எல்லா நபர்களை பற்றியும் தெரிஞ்சிருச்சு. பணத்தினுடைய முக்கியத்துவம் என்னன்றது தெரிஞ்சிருச்சு, வேலையினுடைய முக்கியத்துவம் என்னன்றது தெரிஞ்சிருச்சு, உடல் ஆரோக்கியம் எந்தளவுக்கு முக்கியம், ஒரு வார்த்தை எப்படி அந்த எந்தளவுக்கு நமக்கு ப்ராப்ளத்தை மாற்றி ப்ராப்ளத்தை கொண்டு வந்து கொடுத்துரும், அதே போல் ஒரு அமைதி எந்தளவுக்கு நமக்கு நல்லதை கொடுக்கும் அப்படின்றத எல்லாத்தையுமே இன்றைக்கி ரியல் லைஃப்பில் நேரடியாக பார்த்துட்டீங்க. இனி உங்களுக்கு ஒருத்தர் புத்திமதி சொல்லி வழிகாட்டணும்னு அவசியம் இல்லை. இப்போ நீங்கள் அனைத்தையும் கற்று தேர்ந்தவர் போல் உங்களுக்கு அந்த அனுபவ பாடம் உங்ககிட்ட இருக்குது. இந்த அனுபவ பாடத்தை தான் முதலீடாக வச்சு இனி வரக்கூடிய காலத்தை நீங்கள் நல்லபடியாக அமைச்சுக்கணும்னு நான் சொல்ல வரேன். குறிப்பாக இந்த பொங்கல் தினத்தன்று நீங்கள் அதாவது பசுக்களுக்கு அகத்திக்கீரை தானம் கொடுங்க. மகர ராசிக்கார நண்பர்களே, பசுக்களுக்கு அகத்திக்கீரை தானம் கொடுக்கணும். இது உங்களுடைய வாழ்க்கையில் உள்ள தடைகள், தாமதங்கள், மன குமரல்கள் இவை அனைத்தையும் நீக்குவதற்கான ஒரு அமைப்பு உருவாகும். ஐயா, இந்த ஒரு சில நாட்கள் தான் ரொம்ப சக்தி வாய்ந்த நாளாக பார்க்கப்படுது. அந்த நாட்களில் ஒரு சில வழிபாடுகள் தான் நம்ம சொல்கிறோம். நிறைய வழிபாடுகள்லாம் இது வரைக்கும் நம்ம அதிகமாக நம்ம சேனலில் சொன்னதில்லை. ஒரு சில வழிபாடுகள் தான் நம்ம கொடுப்போம். அந்த வழிபாடுகளே உங்களுக்கு ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்கும். அந்த வகையில் பார்த்திங்கன்னா இந்த மகர ராசிக்காரர்கள் இந்த பொங்கல் தினத்தன்று பசுமாட்டிற்கு அகத்திக்கீரை கொடுப்பது உங்களுக்கு நல்ல ஒரு செல்வ செழிப்பை உருவாக்கும். பண ஈர்ப்புத்தன்மை மகர ராசிக்காரங்களில் யாரெல்லாம் உயர்ந்த இடத்துல இருக்காங்களோ, நல்ல செல்வ செழிப்போடு இருக்காங்களோ, அவர்கள் எல்லாமே கசப்பான உண்மையை புரிந்து கொண்டவர்கள். வாழ்க்கையினுடைய கசப்பான உண்மைகள் என்ன என்பதை ஏற்றுக்கொண்டவர்கள். அதை ஏற்றுக்கொள்ள தெரியாதவர்கள், ஏற்றுக்கொள்ள முடியாதவர்கள், அதை பற்றி தெரியாதவர்கள் தான் மகர ராசிக்காரங்க இன்னை வரைக்கும் கஷ்டப்பட்டுருக்காங்க. இதுதான் உண்மை. என்னங்க அப்படி கசப்பான உண்மைன்னு கேட்டால், ஐயா மகர ராசிக்கார நண்பர்களே தெளிவாக புரிஞ்சுக்கோங்க. இங்கே நம்ம சுற்றிக்கிறவங்க எல்லோரும் எல்லா நேரத்துலையும் நமக்கான நபராக இருப்பாங்களான்னு கேட்டிங்கன்னா, கசப்பான உண்மை என்னன்னு கேட்டிங்கன்னா அப்படி இல்லைன்னு தான் அர்த்தம். இதை நீங்கள் ஏற்றுக்கணும். சரிங்களா? இது இயற்கையாக நடக்கிற விஷயம். இங்கே ஒவ்வொருத்தருடைய மனிதனுடைய மைண்ட் செட்டும் ஒவ்வொரு மாதிரி, ஒவ்வொருத்தரும் ஒவ்வொன்றும் சிந்திக்கிறாங்க. உங்களுக்கு நல்லதுன்னு படுறது இன்னொருத்தருக்கு உங்களுக்கு கெட்டதுன்னு கூட படலாம்.
இப்படி ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு சிந்தனையில் இருக்கனால எல்லாரும் நமக்கேற்ற நபர்களாக இருப்பாங்க, எல்லார் மேலேயும் நம்ம நம்பிக்கை வைக்கலாம், எல்லாரும் வந்து நம்மளை நம்பிக்கையை காப்பாற்றுவாங்கன்னு நினைக்கிற அந்த இடத்துல தான் மகர ராசிக்காரங்க சரிவு சந்திக்கிறாங்க. அந்த இடத்துல தான் இவங்க ஏமாந்து போகிறாங்க. இதுதான் கசப்பான உண்மைன்னு நான் சொன்னேன். இங்கே எல்லோரும் எல்லா நேரமும் நமக்கான நபர்களாக இருப்பாங்கன்றத முதல்ல உங்கள் மனசுலேருந்து நீங்கள் மாற்றிக்கணும். இது வந்து ஒரு இயற்கையாக நடக்கக்கூடிய விஷயம். நீங்கள் நினச்சாலே இதை மாற்ற முடியாது. அதனோட ஒன்றி அதை கடந்து நீங்கள் செல்வது தான் அடுத்த கட்ட முன்னேற்றத்திற்கான வழிகள். சரிங்களா? ரெண்டாவது விஷயம் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, மகர ராசிக்காரர்களை பொறுத்தளவுக்கு நெகட்டிவான வார்த்தைகளை பயன்படுத்தவே கூடாது. விளையாட்டு கூட நெகட்டிவான வார்த்தைகளை பயன்படுத்தாதீங்க. அது அப்படியே நடந்துடும். ஏன் உங்கள் லைஃப்பில் நீங்கள் இதுக்கு முன்னாடி நீங்கள் ரீவைண்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும், கடந்த காலத்தை எத்தனை விஷயங்கள் நீங்கள் வார்த்தைகளாக அடிக்கடி உச்சரித்தது நடந்திருக்குன்னு ஒரு லிஸ்ட்டு போட்டு பாருங்கள். நீங்கள் சொன்ன நிறைய வார்த்தைகள் அப்படியே பழிச்சிருக்கும். அதில் நிறைய நீங்கள் நெகட்டிவாக தான் பேசியிருப்பீங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் வேணும்னே நெகட்டிவாக பேசியிருக்க மாட்டீங்க. அந்தளவுக்கு மன அழுத்தங்கள், மன குமரல்கள், அந்த சூழ்நிலை உங்களை பேச வச்சுருக்கும். இனி அந்த தவறை நம்ம செய்ய வேண்டாம். உங்கள் வார்த்தையில், உங்கள் வாய்களிலிருந்து வரக்கூடிய ஒவ்வொரு வார்த்தையும் நல்லதை நோக்கி தான் இருக்கணும். நல்லதை தான் நீங்கள் யோசிக்கணும். அது மட்டும் இல்லாமல் பெரும்பாலும் பொதுவாகவே வார்த்தைகளுக்கு சக்தி இருக்குது. அடிக்கடி வார்த்தைகளை நாம் உச்சரிக்கக்கூடிய எந்த ஒரு வார்த்தையாக இருந்தாலும் காற்றில் கலந்து அது நல்ல ஒரு வைப்ரேஷனா இல்லை கெட்ட ஒரு வைப்ரேஷனை கொடுக்குதான்றது அந்த வார்த்தையை பொறுத்து தான் இருக்குது. அதற்கான பலன்கள் நம்ம வந்து அடையும். அதனால தான் நான் மகர ராசிக்காரங்களுக்கு கடந்த சில பதிவுகளுக்கு முன்னாடி சொன்னேன், ஒரு நாளைக்கு ஒரு அரை மணி நேரமாவது இல்லைனா ஒரு 1/4 மணி நேரமாவது தனியாக ஒரு ரூமில் உட்காந்து நீங்கள் உங்ககிட்டயே பேசுங்க. என்ன பண்ணிகிட்ருக்கீங்க, என்ன செஞ்சிட்ருக்கீங்க, இது நாம் இதுவரை நம்ம லைஃப்பில் நடந்த தவறுகள் என்ன, இனி நாம் அதை சரி செய்ய என்ன செய்யணும், இனி நமக்கான பாதை என்னன்றதை கொஞ்ச நேரம் உங்ககிட்ட நீங்கள் டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்கள். அதை யாராவது பார்க்குறவங்க என்னடா அது பைத்தியக்காரனாட தனியாக உட்காந்து பேசிட்டு இருக்கிறான்னு நினச்சாலும் நினச்சிட்டு போட்டோம். இங்கே நம் மனதுடன் நாம் முதல்ல பேச ஆரம்பிக்கணும். இதுதான் இங்கே ரொம்ப ரொம்ப முக்கியம். இங்கே மற்றவங்ககிட்டலாம் பேசி நேரத்தை வீணாக்கிறத விட உங்களோட நீங்கள் பேசி பாருங்கள், பல உண்மைகள் உங்களுக்கு தெரிய வரும். நீங்கள் யாருன்றதை உங்களுக்கே தெரிய வரும். நீங்கள் நல்லவரா கெட்டவரான்றது உங்களுக்கே அப்போ தான் தெரிய வரும். ஆகவே உங்கள் மனதுடன் பேச கற்றுக்கொள்ளுங்கள் மகர ராசிக்கார நண்பர்களே. இந்த பொங்கல் திருநாள் அன்று பசுக்களுக்கு அகத்திக்கீரை வழங்குவது நல்ல ஒரு மாற்றத்தையும் ஒரு நல்ல ஒரு அமைப்பையும் உருவாக்கும். அதே போல் ஆடைகள் தானம் செய்தல் உங்களால் முடிஞ்ச அளவுக்கு ஒரு 100 ரூபா, இல்லை ஒரு 150 ரூபா, இல்லை ஒரு 50 ரூபா, 70 ரூபாய்க்கு ஏதாவது ஒரு குழந்தைங்களுக்கு கூட ஒரு சின்ன ஒரு துணி கிடைச்சா வாங்க முடிஞ்சால் கூட வாங்கி கொண்டு போய், ஏன்னா இது குளிர்காலத்தில் வரக்கூடிய விழா. பொங்கல்னாவே இந்த தை மாதம்னாவே குளிர் அதிகமாக தான் இருக்கும். அப்போது முதியவர்கள், ஏழை எளிய மக்கள், இந்த சாலை ஓரத்தில் வசிக்கிறாங்க பாருங்கள், அவங்க குழந்தைங்க, அவங்களுக்கு எல்லாமே கதகதப்பான ஆடைகளை தானம் செய்வது மிகப்பெரிய ஒரு புண்ணியத்தை உங்களுக்கு சேர்க்கும். ராகு மற்றும் சனி பகவானின் கெடுபலன்களை உங்களுக்கு குறைக்க இது உதவும். இது மகர ராசிக்காரங்க கண்டிப்பாக நீங்கள், அதனால தான் இந்த ராசிக்காரர்களுக்கான பதிவுகள் சொல்லும் போதே நான் அப்பப்போ சொல்லுவேன், ஐயா நீங்கள் லைஃப் ஃபுல்லாக எப்பப்பெல்லாம் முடியுமோ கொஞ்சம் இந்த தானத்தை பண்ணுங்கள். ஏன்னா சனி பகவான் தான் உங்களுக்கு தலைவர். சனி பகவானை பொறுத்தளவுக்கு அந்த அவர் ஃபார்முலா படி இருந்தால் தான் இவங்க லைஃப் நல்லாயிருக்கும். அவரோட ஃபார்முலா இவங்க தாண்டிட்டாங்க, படாத பாடுபடுவாங்க. சனி பகவானுடைய ஃபார்முலா என்ன? கஷ்டத்தை கொடுத்து தான் நல்லது தருவார். கஷ்டத்தை அதிகமாக பார்ப்பாங்க மகர ராசிக்காரங்க, அதிக கஷ்டத்தை லைஃப்பில் பார்ப்பாங்க. ஆனால் அந்த கஷ்டத்தை கஷ்டமாக பார்க்காம அடுத்து வரக்கூடிய நல்லதுக்கான படிக்கட்டுகளாக பார்க்கணுன்னு தான் நான் சொல்கிறேன் எப்போவுமே மகர ராசிக்காரர்களுக்கு. ஐயா இங்கே கிரகங்கள் கொடுக்கக்கூடிய பலன்களை நம்மளால் தடுக்க முடியாது. ஆனால் கொடுக்கக்கூடிய பலனை நம்ம எப்படி எடுத்துக்க போகிறோம், அதை எப்படி நம்ம மைண்டுக்குள்ளே கொண்டு வர போகிறோம், இனி அதை வச்சு அடுத்து என்ன நம்ம யோசிக்க போகிறோன்றதை பொறுத்து தான் இருக்குது அடுத்து வரக்கூடிய நல்ல எதிர்காலமும் கெட்ட எதிர்காலமும். ஆகவே மகர ராசிக்காரரை பொறுத்தளவுக்கு சனி பகவான் தான் உங்களுக்கு தலைவர் அப்படின்றனால அவர் வந்து உங்களுக்கு ஒரு நீங்கள் நல்லவராகவே இருந்தாலும் சோதனைகளை கொடுத்து உங்களை சாதனையாளராக மாற்றுவார். இதே தீயவராக இருந்தால் தண்டனையை கொடுத்து மனம் திருந்தி மீண்டும் நல்ல வழியில் பயணிக்க வைப்பார். ஆக மொத்தம் எல்லாருக்கும் நல்லது தான் கொடுப்பார். சனி பகவான் போல் கொடுப்பாரும் இல்லை கெடுப்பாரும் இல்லை. அது நல்லா புரிஞ்சுக்கணும் நீங்கள். ஆகவே அவருடைய ஃபார்முலா படி தான் நீங்கள் போகணும். முடிஞ்ச அளவுக்கு எல்லாருக்கும் உதவி பண்ணணும். நெகட்டிவான வார்த்தைகளை பயன்படுத்தக்கூடாது. அது மட்டும் இல்லை, மனசு நொந்து போய் யாருக்கும் சாபம் விட்டுறாதீங்க. அவங்க அப்படி போட்டு இப்படி போட்டு அது அப்படியே நடந்துடும். தயவு செஞ்சு யாரையும் மனம் நொந்து, அவங்க தெரிஞ்சோ தெரியாமலோ தவறுகளே செய்திருந்தாலும் இனி நல்லபடியாக நடக்கிறதுக்கான மூளையை கொடு, அவங்களுக்கு ஒரு புத்தியை கொடுன்னு வேண்டிட்டு போயிருங்க, அவ்வளோதான். ஏனென்றால் இங்கு நீங்கள் யாரையும் தண்டிக்க வேண்டாம், உங்கள் வார்த்தைகளால் யாருக்கும் தண்டனை கொடுக்க வேண்டாம். அவரவர்கள் செய்யக்கூடிய நல்லதுக்கும் கெட்டதற்கும் இந்த உலகம், இந்த இறைவன், இந்த பிரபஞ்சம், இந்த கர்மா அவர்களுக்கு திரும்பி கரெக்டாக வந்து சேர்ந்துடும். வட்டி முதலும் போட்டு நம்ம அதை தலையில் தூக்கி சுமக்கணும்னு அவசியம் இல்லை.
ஆகவே மகர ராசிக்காரர்கள் இந்த பொங்கல் திருநாள் முதல் உங்களுடைய வாழ்க்கையில் ஒளிமயமான எதிர்காலம் உருவாகணும். உங்களுக்கான பாதை என்னன்றதை நீங்கள் புரிஞ்சுக்கணும். உங்களுக்கான விதிமுறைகள் என்னன்றதை நீங்கள் தெரிஞ்சுக்கணும். அதன்படி கரெக்டாக நடக்கணும். அடுத்த கட்ட முன்னேற்றத்துக்கு நீங்கள் செல்லணும். சரிங்களா? இந்த பதிவு உங்கள் நண்பர்கள் உறவினர்கள் எல்லோருக்கும் ஷேர் பண்ணுங்கள். அனைவருக்கும் இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள். சரிங்களா? நன்றிங்கய்யா. வாழ்க வளமுடன்.